الرحمن الرحيم. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது முன்னோர்களின் வாக்கு. திரவியம் என்பது செல்வத்தை குறிக்கும். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவர். செல்வம் நமது வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்திலும் வணிகம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இது வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றது, வருவாயை பெருக்குகின்றது, சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றது. பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் வணிகங்களின் வெற்றி அவசியம். சமூகத்தில் பல தரப்பு மக்களை தினசரி சந்தித்து உரையாட அரிய ஒரு வணிகரை விட சிறந்த மனிதர் யார் இருக்க முடியும்? நேர்மையான வணிகர் தினமும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கவில்லை, மக்களின் நம்பிக்கையையும் பெரும் நன்மைகளையும் சம்பாதிக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. வணிகம் இன்றைய சோஷியல் மீடியாவில் அதிகமாக நாம் பார்க்கும் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை வழிகாட்டுதலாகட்டும், வணிகத்தை பற்றி தான் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளவு சம்பாதிக்கலாம், ஒரு வருடத்தில் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற பல வியாபார யுக்திகளை நாம் பார்க்கின்றோம். வணிகத்தை பற்றி குர்ஆன் சொல்லும்போது, மற்றவரின் பொருளை தவறாக உண்ணாதீர்கள், மேலும் வணிகம் மற்றும் பரஸ்பர கொடுக்கல் வாங்கலின் மூலம் நீங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றது. மேலும் குர்ஆன், அளவையில் நிறுவையில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், வாக்குறுதியை மீறாதீர்கள், பதுக்கல் வியாபாரத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஆக வணிகம் ஒரு வழிபாடு. அப்போ வழிபாடு என்னும்போது நாம் எந்த அளவுக்கு ஒரு தொழுகைக்கோ ஒரு நோன்புக்கோ எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த தொழுகைக்காக நாம் தூய்மையாக தூய எண்ணத்துடன் இறைவன் நம்மளை பார்க்கின்றான் என்ற ஒரு எண்ணத்துடன் நாம் இறைவன் முன் நிற்கின்றோம். அதே போல் வணிகமும் ஒரு வழிபாடாக குர்ஆன் சொல்கின்றது. அப்போ அந்த வணிகம் என்ற வழிபாடும் தூய்மையை எதிர்பார்க்கின்றது, தூய நோக்கத்தை எதிர்பார்க்கின்றது, இறைவன் நம்மை கண்காணிக்கின்றான் என்ற அந்த எண்ணமும் எதிர்பார்க்கின்றது. இப்போ வழிபாடு என்னும் வணக்கம் என்றும் போது அது தனிநபர் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது. ஆனால் வணிகம் என்று வரும்போது அது சமுதாயம் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது. அப்போ நாம் சமுதாயத்தை சார்ந்து எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நேர்மையான செயலாக இருக்க வேண்டும், நேர்மையான எண்ணம் இருக்க வேண்டும், தூய்மையான செயலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள் இதன் மூலம் பயன்படைய வேண்டும். ஆக வணிகம், சமுதாயம், பயன், இந்த மூணும் அதில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எந்த சம்பாத்தியம் சிறந்தது என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எவன் ஒருவன் தன்னுடைய கைகளால் உழைக்கின்றானோ, நேர்மையான வணிகம் செய்து சம்பாதிக்கின்றானோ அந்த சம்பாத்தியம்தான் சிறந்தது என்று சொல்கிறார். எவன் ஒருவன் நேர்மையுடனும் வாய்மையுடனும் வணிகத்தை செய்கின்றானோ நாளை மறுமையில ஷஹீத்களுடன் நபிமார்களும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் இஸ்லாம் ஒரு வணிகருக்கு கொடுக்கின்றது. அப்போ வணிகர் எந்த அளவுக்கு அந்த நேர்மையும் கண்ணியத்தை எதிர்பார்த்து தன்னுடைய வணிகத்தை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். பொருளீட்டும் வழிகளில் ஒன்றான வணிகத்தை வணக்கமாக மனித குலத்திற்கு ஆற்றும் சேவையாக பார்க்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما. நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் ஒருவர் மற்றொருவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். பொருள் ஈட்டுவதற்கு உங்களுக்கு இடையே பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். உங்களை நீங்களே மாய்த்து கொள்ள வேண்டாம். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் மீது அளப்பரிய கருணை புரிபவனாக இருக்கின்றான். وَأَحَلَّ اللَّهُ الْبَيْعَ وَحَرَّمَ الرِّبَا. உண்மையில் அல்லாஹ் வியாபாரத்தை அனுமதிக்கப்பட்டதாகவும்
வட்டியை தடுக்கப்பட்டதாகவும் ஆக்கியுள்ளான். பெரும் வணிகர்களாக வாழ்ந்த மத்தியன் சமூகத்திற்கு நேர்வழியை காட்டும் பொருட்டு இறைத்தூதர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து வியாபாரம் குறித்த அழகிய வழிகாட்டுதலை வழங்கினான். وَيَا قَوْمِ أَوْفُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ بِالْقِسْطِ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. மேலும் என்னுடைய சமுதாயத்தினரை நேர்மையான முறையில் முழுமையாக அளந்து கொடுங்கள், முழுமையாக நிறுத்து கொடுங்கள். மேலும் மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து தராதீர்கள். பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள். உண்மை பேசி நாணயத்துடன் நடந்து கொள்ளும் ஒரு வணிகர் மறுமை நாளில் நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் ஆகியோரோடு இருப்பார் என மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.